மாமா எஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? கேரட் எக். கேரட் எக் எக்கா? வெறும் கேரட் மட்டும் போடுறீங்களா? இங்கே வச்சுக்கிறேன் பாரு. பஜ்ஜி மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். சரியா? வாஷ் பண்ண வச்சா அதில் வச்சு ஒட்டிக்கிச்சு. அடுத்தது 2 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். காரமான மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை வச்சு இதெல்லாம் துருவிட்டு இது வணக்கிட்டு இது பண்ண போறியா? கேரட் திருவி வச்சா நெக்ஸ்ட்டு ஆனியன் திருவணும். எல்லாம் திருவி தான் வைக்கணும். இன்னைக்கு எல்லாம் இழைக்கிறேன். ஆமாம், துருவணும் நான் ஏமாந்துட்டேன். நான் செய்யட்டா? செய்ய. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, கை தோல் எடுத்து வச்சல. ஆமாம், அது கேரட்டில் ஸ்லோ தான் பண்ண வேலை. கொஞ்சம் ஏமாதான் தோல் கூடயே வந்துடுது. அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்குள்ளே வயிற்று போய் சேர்ந்துடும், செட்டில் ஆகிடும். இதில் வந்து கொஞ்சம் கேரட்டில் பண்ணோம், அவ்வளோதான். ஆமாம், எங்கேண்ணா சாப்பாடு உழ வச்சிருக்கு. அது உழ கொச்சிச்சு. அரிசி போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாரு ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டுட்டேன். அரிசி ஆகட்டும். சாப்பாடு இந்த பச்சை மிளகாய் காட்டுக்கு தோசைன்ட்டுக்கிறேன். எங்க பச்சை மிளகாயில் கை வச்சிருக்கீங்க? கையை நல்லா வாஷ் பண்ணிக்கீங்க. இல்லை, இப்போ தான் ஃபேஸ் எல்லாம் யாராவது மூஞ்சி சொல்லு கடிக்குன்னு சொல்லிட்டு தொடச்சி விட்றேன். எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நீயே தொடச்சிக்கோ. கருவேப்பிலையா? ஆமாம், கருவேப்பிள்ளை நான் செய்யட்டா? செய்யப்பா, செய்ய. அவ்வளோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாரு, செய்ய. இது எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும் நீ சொல்லித்தாங்க, நான் செய்கிறேன். எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. நல்லா பொடிச்சாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி பொங்க என்னாச்சு? சுட்டு வச்சிருச்சு. சாதம் ரெடியாகிட்டே இருக்கு. கஞ்சி மேலே வச்சு போட்டு முடி. கஞ்சி மேலே வச்சிரு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டேன். ஓ, அப்படியா? மெயினான ஐட்டம் இது. கடாயை வைக்கணும். வச்சுட்டேன். வச்சாச்சு. நெக்ஸ்ட் நல்லா கூட்டி வைக்கணுமா? இதை தூக்கி வாஷ் மிஷின் வச்சு தண்ணி காஞ்சிச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணோமா? ஆயில் ஊற்றணுமா? தேய்ச்சா போதுமா? தோசைனே தேய்ச்சிக்கோ. ஆயில் போதுமா? ஓகே. நீங்கள் சார் தான் எனக்கு குக்கிங் சொல்லி தரேன். எனக்கு சமைக்கவே தெரியாது. கடுகு 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 இதெல்லாம் நினைச்சிட்டு வந்து மறந்துட்டேன். என்னது? பருப்பு, கடலைப்பருப்பு. பருப்பு நல்ல கலர் தெரிஞ்சிருச்சு. வேண்டாம், கேரட்டை சேர்த்துப்போம். ஒரே பருப்பு கருப்பாக போக வேண்டாம். அப்பயும் பிறகு ஒன்று போகுது. அதுக்குள்ள உடனே போட்டாங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய்,
எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரீ ஆகணுங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணுவேன். பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு. தேவையான அளவு. ஆமாம், வேணும்னா போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சோண்டு, இப்போ ஒரு மிக்ஸ். முடியும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் வேகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ அதளவுக்கு அப்படியே வந்து சிம்லேயே விட்டுருக்காங்க, வேக வச்சுருக்காங்க. கேரட்டு, பச்சை மிளகாய், பஜ்ஜி மிளகாய் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் இனிமேல் தான் முட்டை உடச்சி வைப்போம்னு நினைக்கிறேன். வந்து டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முட்டை போடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓஹோ, பழைய சோறு, பச்சை மிளகாய், முட்டை வறுவல். முட்டை வறுவல் கஞ்சிக்கு தான் ரெடி பண்ணுறது. அதுக்கு தான் ஏதாச்சும் செஞ்சு தரீங்களான்னு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. எல்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கு நானே செய்கிறேன். ஓகே ஓகே. உப்பு காரமாக கரெக்டாக இருக்குதா? உப்பு மட்டும் தான் கேட்குது, காரமெல்லாம் போதும். காரமெல்லாம் இந்த மாதிரி சேர்க்க முடியாது, அவ்வளோ தான். அதுதான் மிளகாய் ஸ்டார்டிங்கில் போட்டாச்சு. இதுவே பச்சை மிளகாவே ஜாஸ்தி தான். எனக்கு சேரவே சேராது. எனக்கு பச்சை மிளகாய் ஒரு வேலை இருந்தாலும் வயிறு வலி வந்துடும். ஒரே ஒரு போல் பீஸ் வந்துச்சு. மூணு முட்டை. எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இல்லை, ஆளுக்கெல்லாம் வேணும்ல. ஓ, அதனால் 3 முட்டை. பொரியல் ஆகிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வாழுங்கெல்லாம் விரும்பி சாப்பிடும். குழம்பு எல்லாம் சாப்பிடும். எவன்டா அது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. வெஜிடபிளெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணேன், இதெல்லாம் போடுவோம். புதினா, கொத்தமல்லி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா கேரட் அண்ட் எக்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. காய் பொரியல் அப்படியே கொடுத்தா இது சாப்பிட்றதே இல்லை. கேரட் எல்லாம் கொடுத்தா குழம்பு போட்டு சாப்பிடாது. பொரியல் பண்ணாலும் வெறும் பொரியல் மட்டும் பண்ணி கொடுத்தாலும் தின்னாது. பாருங்க, செம்மையாக இருக்குது. போட்டு கொடுக்கணும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது. இதுக்கு காம்பினேஷனாக இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, இது சத்தம் மூடி இருக்கட்டும். வரேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி இப்போ நேற்று சாப்பாடு இருந்துச்சு. அதை தயிர் போட்டு ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சு ஊற்றி வச்சுருக்காங்க, கரைச்சி வச்சுருக்காங்க, உப்பெல்லாம் போட்டு. மதியான நேரத்துக்கு பார்த்துங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் கஞ்சி.
செம்ம மஸ்தா நினச்சாவே நாக்கெல்லாம் எரிச்சு வருதே. ஏங்க நான் செஞ்ச பொரியலுக்கு பாருங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாமா? இங்கே உட்காந்துக்கலாமா? கிச்சன்லே. எப்படி சூடாக இருக்கா? அல்டிமேட். முட்டை செம்மையோ செம்ம. கஞ்சி. இந்த கஞ்சி ஜில்லுன்னு இருக்குது. வயிறு ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கு. அது கூட இது அப்படியே போடக்குள்ள அப்படியே சுவைமயமாக இருக்கா? எனக்கு சாப்பாடே வேண்டாம், எனக்கு இதுவே போதும். பொரியலும் கொடுத்துருங்க, கஞ்சி கொடுத்துருங்க. ஓகே. மஸ்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. பழைய சோத்தில் தயிரெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, செம்ம மஸ்தாக இருக்குது. அதே 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு செம்ம அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.